ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு விவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை பற்றிய ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம தொடர்ந்து நிறைய கீரை வகைகள் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை நம்ம ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பொன்னாங்கண்ணியில் நாட்டு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி 2 டைப் இருக்குது. சிவப்பு கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். சீமை பொன்னாங்கண்ணின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே அதிகமான ஊட்டச்சத்துக்களுக்கு நிறைந்த கீரை வகைகள் தான் ரெண்டு வகையான பொன்னாங்கண்ணியும். இதில் நாட்டு பொன்னாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா இரும்புச்சத்து, கால்சியம், ஃபைபர்ஸ், நார்ச்சத்து, விட்டமின்ஸு, ஃபாஸ்பரஸ் எல்லாமே எல்லா வகையான மினரல்ஸும் எல்லா வகையான விட்டமின்ஸும் அதிகமாகவே இருக்குது இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி. சீமை பொன்னாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இதனால் நாட்பட்ட நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த சீமை பொன்னாங்கண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட இம்யூனிட்டியை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னாங்கண்ணியில் பார்த்திங்கன்னா நம்ம கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கான எல்லா வகையான ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் எல்லாமே இந்த பொன்னாங்கண்ணியில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இது கண் சம்மந்தப்பட்ட எந்த வகை நோயிலும் பாதிப்பு எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நம்ம நிறைய ரெகுலர் ஃபுட்டில் கொடுக்கும்போது ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கண் சம்மந்தப்பட்ட எந்த வகை நோயுமே வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மாலைக்கண் நோயின்னு சொல்லுவாங்க, நைட் பிளைண்ட்னஸ், அது குளுக்கமா, கண்புரை, இது மாதிரி கண் சம்மந்தப்பட்ட எல்லா வகை நோய்களும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொன்னாங்கண்ணி அதாவது மாலைக்கண் நோய் ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட பூக்களை தண்ணீரில் குழைச்சி 10 மாதிரி ரெகுலராக போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், சிம்டம்ஸ் எல்லாத்தையும், நைட் பிளைண்ட்னஸ் சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும், தடுக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது தண்ணியில் குழைச்சி 10 மாதிரி கண்ணை சுற்றி, கண் இன்சைடு இல்லை, கண்ணு உள்ளே கண்ணை சுற்றி ரெகுலராக போட்டுட்டு இருந்தாங்கன்னா அதனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அது மட்டும் இல்லாமல் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட சாறை தொடர்ந்து 48 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அதோட சிம்டம்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், அந்த பைல்ஸ் ப்ராப்ளம்னால வரக்கூடிய பிளட் ஃப்ளோவை ரெடியூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அது தொடர்ந்து அதோட சாரை 48 நாட்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அந்த பைல்ஸ் ப்ராப்ளம் ப்ராப்ளம்ஸ் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும், அதோட சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நார்ச்சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் இது வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும், கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ந்து எடுத்துக்கும் போது கல்லீரலில் உள்ள எல்லா வகையான தேவையற்ற கழிவுகள், டெட்டாக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு கல்லீரலை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் மில்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஃபீட் பண்ணுற மதர்ஸ்க்கு அவங்களோட பிரஸ்ட் மில்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது சளி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அதை கோல்டு இருக்கவங்களுக்கு அதை ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கும், ஆஸ்மா இருக்கவங்க அந்த பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டு சேர்த்து, கார்லிக் இருக்குல்லையே அந்த பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஆஸ்மாவில் வரக்கூடிய மூச்சு விடுறதுல சிரமமாக இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த பொன்னாங்கண்ணி கீரையோட பூண்டை சேர்த்து தொடர்ந்து எடுத்துக்கும் போது அந்த ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் வரக்கூடிய சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருக்கலாம், ப்ரீத்திங் ப்ராப்ளம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொன்னாங்கண்ணி கீரை தொடர்ந்து எடுத்துக்கும் போது அது நம்மளுடைய விழித்திரை ரெட்டினாக இருக்குது பார்த்திங்கன்னா, அதை ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரை. அப்போ டெய்லி நம்ம இனிமேல் ரெகுலர் ஃபுட்டில் டெய்லியுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான கீரை எடுத்துக்கும் போது அந்த பொன்னாங்கண்ணி கீரையும் நம்ம எடுத்துக்கும் போது ஃப்யூச்சரில் நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுத்து நம்மளும் எடுத்துக்கும் போது ஃப்யூச்சரில் கண் சம்மந்தப்பட்ட எந்த விதமான நோய்களும் நம்மளை தாக்காமல் பாதுகாத்துக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை பற்றி சின்னதாக ஒரு வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். Okay viewers, bye. Thank you.